ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்றைக்கி கொத்தமல்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கொத்தமல்லி மலிவாகவும் நிறையவும் கிடைக்கும்போது வாங்கி அந்த பொடியை அடித்து வச்சுக்கிட்டா ஒரு மாதம் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு கொத்தமல்லி, நான் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுட்டேன். அதே போல் மிளகாயும் நான் வறுத்து வச்சுட்டேன். மிளகாயும் உளுத்தம்பருப்பும் வறுத்துக்கணும். புளி, கோது எடுத்த புளி, இது கோது நீக்கின புளி, மிக்சியில் அரைக்கணுங்கிறதுனால அரைப்படாது கோது இருந்தான்ட்டு கோது எடுத்து கோது நீக்கின புளி, சர்க்கரை, தேவைக்கு உப்பு, இவ்வளவு தான் நமக்கு தேவையானது. வறுக்கிறது மிளகாயும் உளுத்தம்பருப்பும், மற்றதெல்லாம் தனித்தனியாக தான் அரைக்கணும். எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி கடைசியில் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அதில் தான் பிரச்சனையே வரும். கடைசியாக தான் வெல்லம் போடணும். முன்னாடி மிளகாய், அதுலேயே உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் புளியை தனியாக அரைச்சா, மிக்சியில் அரைச்சா நல்லா அரைப்பட்டு விடும். அரைப்படாமல் இருக்காது. ஆனாலும் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். பரவாயில்ல, அது துவையலுக்கு பொடிக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று பண்ணி ஒரே ஜாரில் அரைக்கிறது கஷ்டம். 2 ஜாரில் அரைச்சி திருப்பி மிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் மிக்சியில் இனிமேல் அரைக்க போகிறேன், அரைச்சி காட்டுறேன் அப்படின்ட்டு. மிளகாய், உளுத்தம்பருப்பு வறுத்தது 2ஐயும் அரைச்சி அதிலே உப்பு போட்டிருக்கேன். உப்பையும் போட்டு அரைச்சி இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளியை தனியாக போட்டு அதை ஒரு சுற்றுனாக்க செதிலாக வரும். ஒன்று சேர்ந்துக்காது, ஆனாலும் தூளாக வர்ற மாதிரி வரும். அப்புறம் அதோட இதை கலந்து ஒரே மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் கீரையை போட்டே அரைக்கணும். வெல்லமும் போட்டு அரைச்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கொத்தமல்லி பொடின்னு சொல்கிறது. ஒன்று தண்டாக இருக்கிறது பச்சையாக தான் இருக்கும், ஆனாலும் அது ஒன்றும் செய்யாது. பச்சையாக இருக்கிறது அப்படியே நாளடைவில் மாறிக்கும். இப்படி தான் இருக்கும். பச்சை தண்டு காயும் போது மாறி வந்துடும், பச்சை இருக்காது. வெளிச்சம்பத்தில், அதனால் உங்களுக்கு நல்லா காட்ட முடியல. இப்படி தான், அவ்வளோதான். இது செஞ்சு வச்சுக்கிறது, கொத்தமல்லி நிறைய கிடைக்கும்போது செஞ்சு வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு பிடிக்கும் அது. அதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்னமோ. பாட்டில் வச்சு ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துலேயே இது நாள் பட வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதனால் எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளே போட்டு வச்சுருக்கலாம். அந்த மல்லியோட ஈரப்பசை இல்லாமல் காஞ்சிருக்கணும். அதுதான் நாள் படம் இருக்கிறதுக்கான வழி. இல்லை அது தண்ணி இருந்ததுனாக்கா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓகே, தேங்க்யூ. இது 2வது ஜார். அடியில் அரைப்பட்ட பொடி மேலே எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். கீரை மட்டும் இல்லை, தண்டு, அவ்வளோ தண்டுமே அரைப்பட்டு போயிடும். அதுதான் வாசனையும் கொடுக்கும். இதை போட்டு 4 சுற்றுனாக்கா நல்லா மசிஞ்சு எல்லாம் ஒன்றா அதனோட ஈரப்பதம் வேணும். அந்த பொடிக்கு அந்த ஈரப்பதம் வந்ததுனா தான் துவையலாக வரும். அது துவையலாகவும் இல்லாமல் அது ஒரு பொடியாகவும் இல்லாமல் நல்லா வரும். இதையும் போட்டு ஒரு சுற்றி இதுக்கான வெல்லம் பாக்கி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தையும் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்று பண்ணி முதல்ல அரைச்சது 2வது அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கலவையாக கலந்து அள்ளி வச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளோ கொத்தமல்லி கீரை போட்டிருந்தேன். தண்டு இருந்தது, பச்சை பசின்னு தண்டு, கீரை எதுவுமே தெரியல பாருங்கள். அரைப்பட்டப்புறம் எதுவுமே தெரியாது, எல்லாமே நல்லா அரைப்பட்டுடும். அப்படி நம்ம அரைக்கணும். ஆனால் போட்ட உடனே அரைக்க முடியாது. 2 சுற்றிட்டு கீரையை நல்லா உள்ளுக்குள்ளே நடுவால் குழியாக இருக்கும், அமைக்கி விட்டு திரும்ப 2 மணி நேரம் அரைச்சோன்னாக்கா சுத்தமாக அரைப்பட்டு போயிடும். அதுதான் நம்ம கவனித்து செய்யணும். அரைக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேலே வந்து தான் நிற்கும் அவ்வளோ கீரையும். நடுவால் இருக்க குழியில் அது திரும்ப கையால் அமைக்கி விட்டுட்டு அப்புறம் அரைச்சா நல்லா அரைப்பட்டு போயிடும்.